ரொம்பவே டேஸ்டியான மசால் வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலப்பருப்பு 1 ஹவர் முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். 1 ஹவர் ஊறிடுச்சு பருப்பு. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகா, முழு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக பருப்பு மீற்றி இந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். வடை தட்டி போடும்போது அந்த நறுமணமே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டுக்கணும். அப்போ தான் வடை நல்லா மொறுன்னு வருங்க. அவ்வளோதான். நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை தட்டி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்ட்டான வடை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.